இந்த சாப்டரில் நம்ம பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு எப்படி வந்து பென்ட்ரைவ்ஸை வந்து ஃபார்மட் பண்ணுறது அண்ட் வேரியஸ் மெத்தட்ஸ் அண்ட் அந்த பென்ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஹிடன் பண்ணுறது அண்ட் அந்த பென்ட்ரைவை ரைட் ப்ரொடெக்டட் மோடில் இருந்ததுன்னா அந்த ரைட் ப்ரொடெக்டட் மோட்லேருந்து கிளியர் மெத்தடாக எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மட்டிங் மெத்தட்ஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து இன்சர்ட் பண்ணதோட ஸோ அந்த டிவைஸ் வந்து நமக்கு கம்ப்யூட்டரில் இண்டிகேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டிங் மெத்தட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா இந்த டிவைஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ரிமூவபிள் டிஸ்க் பார்த்திங்கன்னா எவ்வளோ கெப்பாசிட்டியில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கெப்பாசிட்டி இதில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டத்தில் தான் நம்ம எந்த மாதிரி ஃபார்மட்டிங் பண்ண போகிறோமோ அந்த மெத்தட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. NTFS, FAT32 அண்ட் EXFAT அப்படின்னு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் வைடு அதாவது ரொம்ப அதிகமாக வந்து நம்ம NTFS அண்ட் FAT32 தான் வந்து விண்டோஸ்க்கு அதிகமாக ஃபார்மட்டிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது FAT32 பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எக்ஸ்டர்னல் டிவைஸ் சொல்ல போனோன்னா பென் ட்ரைவ்ஸ், மெமரி கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா FAT32ல் தான் வந்து ஃபார்மட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக FAT32ல் இருக்கும். ஸோ NTFS பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா FT அதாவது FAT32ல் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் எந்த ஃபார்மட்டில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கும். FAT32ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணாலே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லை நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதோட ஸ்பேஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோ அதோட டோட்டல் ஸ்பேஸ் அண்ட் என்ன ஃபைல் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதோட ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா NTFS ஃபார்மட். ஸோ அதாவது ஹார்ட் டிஸ்க்கை தவிர மற்ற எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாமே FAT32ல் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபார்மட் அதாவது NTFS ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல்ஸை கூட நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது ஒரே சிங்கிள் ஃபைலாக இருக்கக்கூடியது, சிங்கிள் இமேஜ் ஃபைலாக இருக்கக்கூடிய லார்ஜ் ஃபைல்ஸை கூட நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பட் FAT32ல் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸில் நம்மளால் சேவ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த GTA கேம் பேக்கப் அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் இமேஜ் ஃபைலாக இருக்குது. இதோட ஃபுல் சைஸ் ஜஸ்ட் இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு பாட்டமில் டிஸ்பிளே ஆகும். 4.13 GB இருக்குது. ஸோ இந்த GTA ஃபைலை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதில் காப்பி பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணதோடையே அதோட ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு பாட்டமில் தெரியும். பார்த்தீங்கன்னா 4.13 GB ஃபைல் இருக்குது. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.13 GB-யாக இருக்குது. ஸோ நார்மலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 3.3 GB மேலே போயிட்டாலே அது வந்து லார்ஜ் ஃபைல் அப்படின்ற வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம FAT மெத்தடில் நம்ம காப்பி பண்ணும் போது அது காப்பி ஆகாது. ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸ்டர்னல் டிவைஸ் அதாவது ரிமூவல் டிஸ்கில் காப்பி பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் டூ லார்ஜ் அப்படின்ற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது நார்மலாக 3.3க்கு மேலே போயிட்டாலே அது வந்து லார்ஜ் ஃபைல் அப்படின்ற மெத்தட்க்கு போயிடும். ஸோ இது ஏன் காப்பி ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவபிள் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் FATல இருக்குது. ஸோ இந்த ரிமூவபிள் டிஸ்க்கை நம்ம NTFS ஃபார்மட்டில் நம்ம ஃபார்மட் பண்ணிட்டோன்னா அந்த லார்ஜ் ஃபைலை நம்மளால் காப்பி பண்ண முடியும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ரிமூவபிள் டிஸ்க் செலக்ட் பண்ணிட்டோம், ரைட் கிளிக், ஃபார்மட். ஸோ இந்த ஃபார்மட் மெத்தட் அதாவது ஃபைல் சிஸ்டத்தில் NTFS மெத்தட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட். ஸோ வார்னிங் கேட்கும். ஸோ S2 ஃபார்மட். இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் நமக்கு வருது. ஸோ எஸ் அகெயின் கொடுத்தோன்னா NTFS ஃபார்மட்டில் இந்த ரிமூவபிள் டிஸ்க் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது NTFS ஃபார்மட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபார்மட். ஸோ ஃபார்மட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிமூவல் டிஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா NTFS மெத்தடில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ணும் போது அந்த இமேஜ் ஃபைல் இதில் காப்பி ஆகும். ஸோ GTA கேம் பேக்கப் வந்து டிஸ்க் இமேஜாக இருக்குது. இது வந்து 4.13 GB-யாக இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. ஸோ NTFS ஃபைல் ஃபார்மட்டில் உள்ள ரிமூவபிள் டிஸ்கில் வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ இப்போ பேஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது லார்ஜ் ஃபைல் அப்படின்ற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. பிகாஸ் நம்ம வந்து NTFS அப்படின்ற ஃபார்மட்டில் வந்து நம்ம பென்ட்ரைவை ஃபார்மட்டிங் பண்ணியிருக்கோம். அதாவது வேறு ஃபார்மட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், ஹார்ட் டிஸ்க் ஃபார்மட்டுக்கு. அதனால் லார்ஜ் ஃபைல் கூட நம்மளால் இதில் சேவ் பண்ண முடியும், அதாவது காப்பி பண்ண முடியும்.
ஸோ இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் FAT32க்கும் NTFS ஃபார்மட்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்தது பென்ட்ரைவை வந்து எப்படி எக்ஸ்டர்னல் ரேமாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ பென்ட்ரைவ் நம்ம சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 8 GB பென்ட்ரைவ். ஸோ இதோட ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் NTFS அப்படின்ற ஃபைல் மெத்தடில் இருக்குது ஃபைல் சிஸ்டத்தில். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்மட்டிங்கில் பார்த்துருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மட்டிங் ஃபைல் சிஸ்டம்ஸ், NTFS அண்ட் FAT32. ஸோ இதே மாதிரி இதுலேயும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் NTFS அப்படின்ற மெத்தடில் நம்ம இந்த பென்ட்ரைவை ரேமாக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் FAT32ல் நம்ம ரேமாக யூஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து NTFS. ஸோ இதை எக்ஸ்டர்னல் ரேமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்ததோட ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவில் எவ்வளோ யூஸ்டு ஸ்பேஸ் அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதோட நிறைய டேப்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி, ஜென்ரல், டூல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரெடி பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணதோட டு நாட் யூஸ் திஸ் டிவைஸ் as ரெடி பூஸ்ட் அப்படின்ட்டு, அடுத்து டெடிகேட் திஸ் டிவைஸ் டு ரெடி பூஸ்ட் ஆர் யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம NTFS ஃபைல் ஃபார்மட்ஸில் இருக்கனால இந்த டிவைஸை நம்ம ரெடி பூஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது எக்ஸ்டர்னல் ரேமாக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் இருக்கோ அந்த மொத்த மெமரி ஸ்பேஸும் வந்து நமக்கு ரேமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 7 GB நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரேமாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்டர்னல் ரேமுக்கும் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைஸை போட்டு ரேம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஆஃப் ரேஷியோவில் தான் ஒர்க் ஆகும். அதாவது 8 GB பென்ட்ரைவ் நம்ம போட்டோன்னா 4 GB ரேம் அந்த ரேஞ்ச் அளவுக்கு நமக்கு வந்து இன்டர்னல் ரேம் ஸ்பீடுக்கு வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NTFS ஃபைல் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்னு நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ அப்ளை கொடுத்ததோட நம்ம இன்சர்ட் பண்ண அந்த ரிமூவல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து 8 GB ரேம் சிஸ்டம் அண்ட் அலாங் வித் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB ரேம் 12 GB ரேமாக வந்து இது ஆப்ரேட் ஆகும். ஸோ இதான் வந்து NTFS ஃபார்மேட்டில் உள்ள ஃபைல் சிஸ்டம்ஸ். பென்ட்ரைவ் வந்து நம்ம எப்படியும் வந்து ஃபார்மேட்டே பண்ண முடியாது. ஸோ இப்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா இந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ண முடியாது. ஏன்னா ஸோ இப்போ ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தோன்னா இது ஃபார்மேட் ஆகாது. ஸோ ஓகே கொடுங்க, அகெயின் எஸ். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இது ரீட் ஆகிட்டே தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு லோட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டே தான் இருக்கும், பட் ரிமூவ் ஆகாது. பார்த்தீங்கன்னா நார்மலாக அது ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிருக்கும். ஸோ நம்ம எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம இப்போ ரெடி பூஸ்ட் பண்ணோம், NTFS ஃபார்மேட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் நம்ம வந்து ஃபார்மேட்டிங் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நார்மலாக ரிமூவல் டிஸ்க் அதே ஃபார்மேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா அகெயின் இது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி பூஸ்ட்டில் போயிட்டு டு நாட் யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் நம்ம கொடுத்தோன்னா நார்மலாக நமக்கு எக்ஸ்டர்னல் டிவைஸ் நம்ம இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நமக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ FAT32 அந்த மெத்தடில் நம்ம ரெடி பூஸ்ட் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் சிஸ்டத்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட்டில் ஃபைல் சிஸ்டத்தில் FAT32 அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நம்ம இந்த பென்ட்ரைவை முதல்ல நம்ம ஃபைல் சிஸ்டத்துக்கு மாற்றிடணும். ஓகே, ஸோ ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ். ஸோ இப்போ இந்த ரிமூவல் டிஸ்க்கை வந்து சூஸ் பண்ணி பார்த்தோன்னா FAT32 அப்படின்ற ஃபைல் சிஸ்டத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கும் போது நம்ம ரெடி பூஸ்ட் அதாவது எக்ஸ்டர்னல் ரேமாக நம்ம யூஸ் பண்ணும் போது எவ்வளோ GB ரேம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள் FAT32 அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ரெடி பூஸ்ட். ஸோ இந்த மாதிரி FAT32 அப்படின்ற ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கும் போது நம்ம ரெடி பூஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா 4 GB ரேம் மட்டும்தான் நமக்கு எடுத்துக்கும், ரிமைனிங் ஸ்பேசஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து FATக்கும் NTFS அந்த ரெண்டு மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அப்ளை. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது 8 GB பென்ட்ரைவ் 4 GB மட்டும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ ரிமைனிங் ஜிபிஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா, இதான் வந்து FAT32க்கும் NTFS அப்படின்ற ஃபைல் சிஸ்டம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்ததான் நம்ம பென்ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸை ப்ரொடெக்டட் மோடில் எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவ் நம்ம சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இன்ஃபோ அண்ட் இன்ஃபோ மீடியா, ஸோ வேரியஸ் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து ரைட் ப்ரொடெக்டட், அதாவது
டெலீட் பண்ண முடியாது அண்ட் காப்பி பண்ண முடியாத மாதிரி நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ விண்டோ ஆர் கொடுத்தீங்கன்னா ரன் கமாண்ட் வரும். அதில் சிஎம்டி ப்ராம்ப்ட் டைப் பண்ணிங்கன்னா சிஎம்டி ப்ராம்ப்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் டிவைஸ் அதாவது பென்ட்ரைவை உள்ள ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி ரைட் ப்ரொடெக்டடாக மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்டி ப்ராம்ப்ட்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் எந்த டிஸ்க்கை வந்து நம்ம ரைட் ப்ரொடெக்டடாக மாற்ற போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் டிஸ்க் பார்ட் என்டர். ஸோ டிஸ்க் பார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததோட ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் ஆகும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்க் பார்ட்குள்ளே நமக்கு வந்துடும். ஸோ இந்த டிஸ்க் பார்ட்டில் என்னென்ன டிஸ்க் இருக்குது அப்படின்றது நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லிஸ்ட் டிஸ்க் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த சிஸ்டத்தில் 2 டிஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்க் 0 பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் உள்ள ஹார்ட் டிஸ்க் அண்ட் செகண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண ரிமூவபிள் டிஸ்க். ஸோ இந்த டிஸ்க் ஃபைல்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் டிஸ்க் 1. டிஸ்க் 1 வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்க் 1 இஸ் நவ் தி செலக்டட் டிஸ்க் அப்படின்னு நமக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸை வந்து நம்ம ரைட் ப்ரொடெக்ட் பண்ணோன்னா ஆட்ரிபியூட்ஸ் டிஸ்க் செட் ரீட் ஒன்லி. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் டிஸ்க் செட் ரீட் ஒன்லி அப்படின்னு நம்ம கமாண்ட் டைப் பண்ணோன்னா நம்ம கொடுத்துருக்க பென்ட்ரைவில் உள்ள ஃபைல்ஸ் வந்து ரைட் ப்ரொடெக்டட் மோட்க்கு வந்துடும். ஸோ ரைட் ப்ரொடெக்டட் மோட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை வேறு சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் வந்து டெலீட் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. ஸோ ரைட் ப்ரொடெக்டட் மோடில் இருக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னா டிஸ்க் ஆட்ரிபியூட் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவை ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ப்ரொடெக்டட் மோடில் இருக்கும். பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அகெயின் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போது பென்ட்ரைவ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபைல்ஸ் இருக்கும். பட் இந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. இந்த பென்ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா டெலீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ரைட் ப்ரொடெக்டட் மோடில் இருக்கும். இந்த பென்ட்ரைவை ஃபார்மட் அடிக்கணும்னு நினச்சாலும் ஃபார்மட் அடிக்க முடியாது. ஸோ ரைட் கிளிக் ஃபார்மட். ஸோ எந்த ஃபார்மட்டில் நீங்கள் அடித்தாலும் ஃபார்மட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் எஸ் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா த டிஸ்க் இஸ் ரைட் ப்ரொடெக்டட் மோட் அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் வந்து ரைட் ப்ரொடெக்டட் மோடில் சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண ஃபைல்ஸை திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும்னா அகெயின் சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த கமாண்டை டைப் பண்ணோன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ டிஸ்க் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அகெயின் செலக்ட் டிஸ்க் 1. ஸோ டிஸ்க் 1 இஸ் நவ் தி ஆக்டிவ் டிஸ்க். ஸோ ஏன்னா டிஸ்க் 1 தான் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் டிவைஸ் அதாவது பென்ட்ரைவ். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்ஸ் டிஸ்க் கிளியர் ரீட் ஒன்லி. ஸோ கிளியர் ரீட் ஒன்லி அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நார்மல் கண்டிஷனுக்கு அந்த பென்ட்ரைவ் வந்துடும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்க் ஆட்ரிபியூட்ஸ் கிளியர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பென்ட்ரைவ் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணோன்னா நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ அந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காப்பி பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஃபார்மட் அடிக்கும் போது நமக்கு நார்மலாக பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் ஆகும். ஸோ இதான் வந்து பென்ட்ரைவை ஃபைல் ப்ரொடெக்டட் மோடில் வைக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து பென்ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸை வந்து காப்பி அண்ட் ரைட் ப்ரொடெக்டடாக வைக்கிற மெத்தட்ஸ். அடுத்ததாக நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பென்ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸை எப்படி ஹிடன் பண்ணுறது அண்ட் ஹிடன் பண்ண ஃபைல்ஸை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர்ஸ் இருக்குது, இன்ஃபோ அண்ட் இன்ஃபோ மீடியா. ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி ஹிடன் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஃபைல்ஸை ஹிடன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஹோல் ஆஃப் ஃபைல்ஸ் எப்படி ஹிடன் பண்ணுறது அப்படின்றத கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ விண்டோ ஆர் ரன் கமாண்டில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே நம்ம வந்துடலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் எதில் இருக்க ஃபைல்ஸை வந்து நம்ம ஹிடன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
சியில் இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் ஃபைல்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த பென்ட்ரைவோட சிஸ்டம் லொக்கேஷன் G: அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த G: தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த G: அந்த அட்ரஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு தான் நம்ம எந்த ஃபோல்டர்ஸை ஹிடன் பண்ண போகிறோமோ அந்த கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோலனுக்குள்ளே போகிறதுக்கு ஸோ பென்ட்ரைவோட G: ஸோ G: கொடுத்தோன்னா பென்ட்ரைவுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஸோ இந்த பென்ட்ரைவுக்குள்ளே ஃபைல்ஸை ஹிடன் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் டைப் பண்ணணும். attrib ஸ்பேஸ் /s ஸ்பேஸ் /d ஸ்பேஸ் +s ஸ்பேஸ் +h ஸ்பேஸ். ஸோ பர்டிகுலர் ஃபைலை மட்டும் நம்ம ஹிடன் பண்ண போகிறோம். ஸோ info அப்படின்ற பர்டிகுலர் ஃபைலை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் info அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா அந்த ஃபைல் ஹிடன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், பென்ட்ரைவில் info அப்படின்ற ஃபைல் வந்து உங்களுக்கு ஹிடன் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் அந்த ஃபைலை ரிட்ரீவ் பண்ணோன்னா attrib ஸ்பேஸ் s ஸ்பேஸ் /d -s -h info. ஸோ இதை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் திரும்ப ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் வந்து பர்டிகுலர் ஃபைல்ஸை வந்து நம்ம ஹிடன் பண்ணிவிட்டு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ். ஸோ பென்ட்ரைவில் இருக்க ஹோல் ஃபைல்ஸை நம்ம வந்து ஹிடன் பண்ணிவிட்டு ரிட்ரீவ் பண்ணணும்னா ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் attrib ஸ்பேஸ் s ஸ்பேஸ் /d ஸ்பேஸ் +s ஸ்பேஸ் +h *. ஸோ நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ், அதாவது பர்டிகுலர் பென்ட்ரைவில் ஹோல்ஸாக எல்லா ஃபைலையுமே வந்து ஹிடன் பண்ணுறதுக்கு attrib ஸ்பேஸ் /s ஸ்பேஸ் /d ஸ்பேஸ் +s ஸ்பேஸ் +h *. அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பென்ட்ரைவில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஹிடன் ஆகிடும். ஸோ அகெயின் இதில் ஹிடனான எல்லா ஃபைல்ஸையும் திரும்ப ரிட்ரீவ் பண்ணோன்னா attrib ஸோ -s -h *. அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து திரும்ப நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து பென்ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸை கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஹிடன் பண்ணுறது, பர்டிகுலர் ஃபைல்ஸை அண்ட் ஹோலாக ஹிடன் பண்ணுறது, ஹிடன் பண்ண ஃபைல்ஸை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்ற மெத்தட். அடுத்ததாக நம்ம ரிப்பேர் ஆன பென்ட்ரைவ் இல்லை கரப்டான பென்ட்ரைவ், வைரஸால் அஃபெக்ட் ஆன பென்ட்ரைவ்லாம், ஃபார்மட் அடிக்க முடியாத பென்ட்ரைவ்லாம் எப்படி ஃபார்மட் அடிக்கிறது, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்மட் அடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எந்த பென்ட்ரைவ் வந்து கரப்ட் ஆகிருக்கோ அந்த பென்ட்ரைவை கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணுறங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ ஆர் எழுத்துனா ரன் கமாண்டில் cmd. ஸோ என்ட்ரு கொடுத்ததோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போது இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் எந்த டிஸ்க்கை வந்து நம்ம ஃபார்மட் அடிக்க போகிறோம், அதாவது வைரஸால் அஃபெக்ட் ஆன பென்ட்ரைவ் இல்லைனா ரிப்பேர் ஆன பென்ட்ரைவ் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஃபார்மட் அடித்தோன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்டில் டிஸ்க் பார்ட், ஸோ எத்தனை டிஸ்க் வந்து இதில் இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் பார்ட் என்டர். ஸோ என்ட்ரு கொடுத்ததோட அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் ஆகும். ஸோ டிஸ்க் பார்ட்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ எத்தனை டிஸ்க் வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் டிஸ்க் என்டர். ஸோ 2 டிஸ்க் இருக்குது. டிஸ்க் 0 பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அண்ட் டிஸ்க் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவைஸ். ஸோ எக்ஸ்டர்னல் நம்ம போட்ட பென்ட்ரைவ், அதோட மெமரி ஸ்பேஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இதில் பென்ட்ரைவ், அதாவது பென்ட்ரைவை தான் நம்ம வந்து ஃபார்மட் அடிக்க போகிறோம், அதாவது கரப்டான பென்ட்ரைவ். ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் தி டிஸ்க் 1, செலக்ட் டிஸ்க் 1. ஸோ டிஸ்க் 1 வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளீன். ஸோ இந்த பென்ட்ரைவை நம்ம க்ளீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ டிஸ்க் பார்ட் சக்சீடட் இன் க்ளீனிங் த டிஸ்க். ஸோ டிஸ்க் வந்து க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்ற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அகெயின் செலக்ட் டிஸ்க் 1. ஸோ டிஸ்க் 1 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி, கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி. ஸோ அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோன்னா
பார்ட்டிஷன் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த பார்ட்டிஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பார்ட்டிஷன் 1. ஸோ பார்ட்டிஷன் 1 வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் partition 1. So partition 1 is the now selected partition. So partition 1 நம்ம select பண்ணதுக்கப்புறம் active the partition 1 active பண்ணணும். So active என்ற command கொடுத்து enter கொடுத்தனா disk part mark the correct partition as active. active பண்ணதுக்கப்புறம் format பண்ணணும். So format fs equal NTFS quick. ஸோ அதாவது ஃபார்மேட் பண்ணக்கூடிய கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தனா 100% வரைக்கும் அது லோட் ஆகும். ஸோ அதாவது ஃபார்மேட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 100% அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் மெத்தட், அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கரப்டான பென்ட்ரைவ் இல்லைனா அதாவது யூஸ் பண்ண முடியாத பென்ட்ரைவ்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மேட் அடிச்சுட்டு நம்ம நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் அப்படின்னு நமக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அதாவது ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த பென்ட்ரைவை நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் டோட்டலாக ஃபார்மேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கரப்டான பென்ட்ரைவ், வைரஸ் அஃபெக்டட் ஆன பென்ட்ரைவெல்லாம் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஃபார்மேட் அடித்து நம்ம யூஸ் பண்ணலாம்.